இது இயேசுவில் பிரியமான எனது அருமை சகோதரர்களே, சகோதரிகளே, நம்ம திருச்சபையில எத்தனையோ புனிதர்கள் ஆண்டவருக்காக வேத சாட்சியா மறிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னாக்கா தூய லாரன்ஸ், இவர் ஆண்டவருக்காக எப்படி இறந்தார், அதை கட்டில்ல படுக்க வைத்து நல்லா கட்டிட்டாங்க, அடியில தீய மூட்டி விட்டாங்க. அந்த தீயானது அப்படியே கொழுந்து விட்டு எரியும் பொழுது அந்த சூடு தாங்க முடியவில்லை, அப்படியும் இப்படியும் பெறல முடியவில்லை. ஏன்னா அவர் உடம்ப நன்றாக வரிந்து கட்டி வைத்திருக்கின்றார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த சூடு தாங்க முடியாமல் சைடில் அப்படியே கத்துகின்றார். உடனே சுத்தி நிக்கிற ஆட்கள் இயேசுவதான் மறுதளிக்க போறான்னு நினைத்து கிட்டத்துல வந்தப்ப சொன்னாரு, முதுகு பக்கம் வந்துடுச்சு, முன்னாடி பக்கம் திருப்பி போடுங்க. பிரியமானவர்களே, அந்த அளவுக்கு உயிரை கொடுப்பதற்கு கூட அவர் முன் வந்தார். எவ்வளவு சித்திரவதை பண்ணாலும் நான் இயேசுவை மறுதளிக்க மாட்டேன் என்று இருந்தார். பிரியமானவர்களே, இதை சம்பந்தமான ஒரு காரியத்தை வேதத்திலே நாம் வாசிப்போம். எசேக்கியேல் 47:3 வாசிக்கின்றோம். அம்மனிதர் கையில் ஒரு அளவு நூலை பிடித்துக் கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். இப்ப 1000 முழம் அளந்தார், கணுக்கால் அளவு தண்ணீரிலே என்னை நடத்தி சென்றார் என்று எசேக்கியேல் ஒரு வகையான அனுபவத்தை சொல்லுகின்றார். முதல் அனுபவம் கணுக்கால் அளவு அனுபவம். பிரியமானவர்களே, நம்ம ஒட்டுமொத்த பாடி, அந்த உடம்பு இருக்குது, சில பேருக்கு 80 கிலோ இருக்கலாம், 70 கிலோ இருக்கலாம், 60 கிலோ இருக்கலாம், அல்லது 120 கூட இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த அந்த உடம்புல இருக்கிற வெயிட்டை தாங்கிறது எதுங்க? இந்த கணுக்கால் தான். அப்ப ஒரு மனிதன் கீழே விழாமல் அவனை உறுதியாக வைத்திருப்பது அந்த கணுக்கால். அப்ப எசேக்கியேலுக்கு ஆவியானவர் இந்த கணுக்கால் அளவு அனுபவத்தை கொடுக்கின்றார் என்றால், அதே அனுபவத்தை நமக்கும் ஆண்டவர் இந்த ஆவியானவர் வழியாக கொடுக்கின்றார். இந்த அனுபவத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகின்றார் என்றால், நாம் வேதத்தை வாசிப்பதில் உறுதியாய் இருக்க வேண்டும், ஜெபிப்பதில் உறுதியாய் இருக்க வேண்டும், தூய்மையாய் இருப்பதில் உறுதியாய் இருக்க வேண்டும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நாம் சோர்ந்து போக கூடாது. ஆண்டவருக்காக நாம் உறுதியாக நிற்க வேண்டும் என்பதை தான் இந்த கணுக்கால் அளவு அனுபவம் நமக்கு உணர்த்துகின்றது. ஆகவே எசேக்கியேலுக்கு கிடைத்த அந்த அனுபவத்தை பெற்றிருக்கின்ற நாமும் ஆண்டவருக்காக உறுதியாய் நிற்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.